கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகள், உங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற பரிசுத்த நாமத்தில் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன், சமாதானத்தை கூறுகிறேன். இந்த நாளிலும் நாம் தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதத்தின் புஸ்தகம் 43வது சங்கீதம் 3வது வசனம். உமது வெளிச்சத்தையும் உமது சத்தியத்தையும் அனுப்பி அருளும், அவைகள் என்னை நடத்தி உமது பரிசுத்த பர்வதத்திற்கும் உமது வாசஸ்தலங்களுக்கும் என்னை கொண்டு போவதாக. அல்லேலூயா. எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு கர்த்தருடைய பிள்ளையை கர்த்தர் எங்க நடத்த விரும்புகிறாரா? பரிசுத்த பர்வதத்திற்கும் வாசஸ்தலங்களுக்கும் நேர கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் கொண்டு போக விரும்புகிறார். அல்லேலூயா. இந்த பூமியில் நாம் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு, பரிசுத்த ஸ்தலத்தை முக்கியப்படுத்துவதற்கு, தேவனுடைய வாசஸ்தலத்தை முக்கியப்படுத்துவதற்கு நம்முடைய வாழ்க்கைக்கு என்ன தேவை? வேதம் சொல்லுது, உமது வெளிச்சத்தையும் உமது சத்தியத்தையும் அனுப்பி அருளும். அல்லேலூயா. அவைகள் என்னை நடத்தி. எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அவருடைய பிள்ளைகள் அவங்க இஷ்டத்துக்கு நடந்தாங்கன்னா பரிசுத்த பர்வதத்துக்கு செல்ல முடியாது, தேவன் வாசம் பண்ணுகிற இடத்துக்கு செல்ல முடியாது. நாம் பரிசுத்த பர்வதத்திற்கு நேராக நடக்கும்படியாக அழைக்கப்பட்டவர்கள், தேவன் வாசம் பண்ணுகிற தேவனுடைய வாசஸ்தலத்துக்கு நேராக நடக்கும்படி, அவைகளை சுதந்திரிக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள். ஆகவே நாம் இந்த பூமியில் அதற்கு நேராக நடத்தப்பட வேண்டும். தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தையும் தேவன் வாசம் பண்ணுகிற ஸ்தலத்தையும் சுதந்திரிக்கிறவர்களாக நாம் வாழ வேண்டும். அதற்கு நமக்கு என்ன தேவைப்படுகிறது? தேவனுடைய வெளிச்சம், தேவனுடைய சத்தியம். அல்லேலூயா. ஆகவே தான் இங்கே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, உமது வெளிச்சத்தையும் உமது சத்தியத்தையும் அனுப்பி அருளும். தேவன் பரத்திலிருந்து அவருடைய வெளிச்சத்தையும் அவருடைய சத்தியத்தையும் நமக்காக அனுப்புகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. தேவனுடைய வெளிச்சமும் தேவனுடைய சத்தியமும் நமக்காக அனுப்பப்படுகிறது. எனக்காக உங்களுக்காகவும் கர்த்தருடைய வெளிச்சத்தையும் அவருடைய சத்தியத்தை அனுப்புகிறார். அவருடைய வெளிச்சமும் அவருடைய சத்தியமும் நமக்காக அனுப்பப்படும் போது அவைகள் நம்மை நடத்துகிறது. அல்லேலூயா. எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடக்கக்கூடாது, உலக பிரகாரமான மாய்மாலமான காரியங்களை நடக்கக்கூடாது, இல்லை நம்ம இஷ்டத்துக்கு நாம் நடக்கக்கூடாது. நம்ம எப்படி நடக்கணுமா? தேவன் அனுப்புகிற வெளிச்சத்திலும் தேவன் அனுப்புகிற சத்தியத்திலும் நாம் நடக்க நம்மை ஒப்பு கொடுக்கணும், நாம் நடக்க நம்மை அர்ப்பணிக்கணும். அவைகளில் நாம் நடக்கும்போது அவைகள் பரிசுத்த பர்வதத்திற்கும் தேவனுடைய வாசஸ்தலத்துக்கும் நம்மை கொண்டு போகும். அல்லேலூயா. எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவனுடைய பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு போகப்பட வேண்டியவர்கள், தேவனுடைய வாசஸ்தலத்துக்கு கொண்டு போக வேண்டியவர்கள். எவைகள் நம்மை அங்கு கொண்டு போகும்? தேவன் அனுப்புகிற வெளிச்சமும் தேவன் அனுப்புகிற சத்தியமும். அல்லேலூயா. எனக்காகவும் உங்களுக்காகவும் கர்த்தர் வெளிச்சத்தை அனுப்புகிற தேவனாய் இருக்கிறார், சத்தியத்தை அனுப்புகிற தேவனாய் இருக்கிறார். அந்த வெளிச்சத்திலும் அந்த சத்தியத்திலும் நான் நடக்கும்போது அது நம்மை பரிசுத்த பர்வதத்திற்கும், அந்த வெளிச்சமும் அந்த சத்தியமும் தேவன் வாசம் பண்ணுகிற வாசஸ்தலத்துக்கும் நம்மை கொண்டு போகும். எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி நாம் தேவனுடைய வெளிச்சத்திலும் தேவனுடைய சத்தியத்திலும் நடக்கும்போது நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தம் உள்ளதாகவும், நம்முடைய வாழ்க்கை தேவனோடு வாசம் பண்ணுகிற ஒரு வாழ்க்கையாகவும் மாறிவிடும். ஆகவே அதற்கு நம்ம ஒப்பு கொடுப்போமா? ஜெபிப்போம். கர்த்தாவே, இந்த நல்ல வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். நீர் அனுப்புகிற வெளிச்சத்தையும் சத்தியத்தையும் கர்த்தாவே நாங்கள் முக்கியப்படுத்தி அவைகளின்படி நடந்து, கர்த்தாவே நாங்கள் பரிசுத்த பர்வதத்தையும் வாசம் பண்ணுகிற வாசஸ்தலத்தையும் சுதந்திரிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யும். அதற்கு எங்களை முற்றிலும் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட்.